அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகல் வரிகள் 197 198. அகல் வரிகள்: பார் உய புரிகென பணித்து எனக்கு அருளி என் ஆருயிர்க்குள்ளொளிர் அருட்பெருஞ்சோதி. இந்த அகல்வரிக்கான விளக்கம்: முன் வரியில் இறைவன் தானே வந்து தன்னை ஆட்கொண்டது தெரிவிக்கப்பட்டது. தன்னை ஆட்கொண்டது எதற்காக என இவ்வரியில் தெரிவிக்கின்றார். உலகத்து உயிர்கள் அனைத்தும் நல்வாழ்வு பெற்று உய்யுமாறு புரிவாயாக என எனக்கு ஆணையிட்டு அவ்வாறு புரிவதற்குரிய அருளையும் கொடுத்து என் இனிய உயிரினுள் ஒளிவிட்டு பிரகாசித்து கொண்டிருக்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, பாருய புரிக என்பது உலக மக்கள் யாவரும் சன்மார்க்க பெருநெறியை பின்பற்றி மரணமில்லா பெருவாழ்வு பெற்று வாழ்வதாகும். மரணத்தை வென்றால்தான் நாம் வாழ்வோம். இந்த வேலையை நீ செய் என்று பெருமானுக்கு பணியிட்டானாம். பணியிட்டால் மட்டும் போதுமா? அதற்கான தகுதி வேண்டுமே. என்ன தகுதி? அருள் வேண்டும். அந்த அருளையும் இறைவன் பெருமானுக்கு கொடுத்தானாம். இந்த வரிகள் பெருமான் அடைந்த உன்னத நிலையை உணர்த்துகின்றது. இதற்கு சான்றாக அருட்பாவில் இருந்து மேலும் ஒரு பாடல்: பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றிடும் ஓர் பவநெறி இதுவரை பரவியது, இதனால் செந்நெறி அறிந்திலர். இறந்து இறந்து உலகோர் செறி இருள் அடைந்தனர். ஆதலின் இனி நீ புன்னெறி தவித்து ஒரு பொது நெறி எனும் வான் புத்தமுது அருள்கின்ற சுத்த சன்மார்க்க தன்னெறி செலுத்துக என்ற என் அரசே, தனி நடராஜ என் சத்குரு மணியே. நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்கா அபயம் அபயம்.